வணக்கம். மகர ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை இந்த வீடியோவிலே பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, இது நாள் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் அங்கிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இன்றைக்கு குரோதி வருஷம் சித்திரை 18 மே 1 புதன்கிழமை தேய்பிறை அஷ்டமி திருவோண நட்சத்திரம் மாலை 5 மணி அளவில். கிருத்திகை 1லிருந்து 2ஆம் இடம், மேஷத்திலிருந்து ரிஷபம் 4லிருந்து 5, இதுதான் குரு பகவான் பயிற்சி ஆறுது. இடையில் குரு பகவான் புரட்டாசி 29 அக்டோபர் 15 மிருகசீரிஷம் 2 வக்ரகதி அடைந்து வக்ர ஆரம்பம் ஆகி தை 29 பிப்ரவரி 11 ரோகிணி 3ஆம் பாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படி வக்ரமான போதிலும் கூட அதே ரிஷபத்திலே தான் அவர் இருக்கிறார். வக்ரகதி முடிந்து நேர்கதியிலையும் கூட அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாசி பங்குனி சித்திரையில் அவர் இருக்கார். இதோடு அடுத்த சித்திரையில் தான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த தமிழ் வருஷம் குரோதி வருஷம் முழுக்க அவர் இங்கே தான் இருக்கார். ஓராண்டு காலம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலம் அது ரிஷபத்தில் தான் இருக்கிறது. இப்போது அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வரார். எப்போ வரார், இடையில் வக்ரகதி ஆகக்கூடிய காலம், எவ்வளோ காலம் இருப்பார், இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பலன்கள் எப்படி பலன் கிடைக்கும், அதாவது எந்த வழியில் கிடைக்கும், என்னென்னலாம் கிடைக்கும், அதற்கான வழிபாடு பரிகாரம் என்ன, இதை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது முதல்ல 5ஆம் இடத்துல குரு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது, விசேஷமான ஒன்று, நல்ல பலன் தரக்கூடியது தான். இப்போது ராசி அதிபதி சனி, இந்த சனிக்கு மகர சனிக்கு அதாவது குரு பகவான் 3 12ஆம் இடத்திற்கு அதிபதி ஆயிற்று. அவர் பலனை தருவாரா, இல்லை சனியுடைய அணியில் குரு இல்லையே பலன் தருவாரா, அல்லது ரிஷபராசிக்கு அவர் போகிறாரு, அது சுக்கிரனோட வீடு, அங்கேருந்து பலனை தருவாரா, இப்படியான கேள்விகள்லாம் நிறைய வரும். எதுக்காக இதெல்லாம் வரும்னு மகர ராசிக்கு சொல்கிறேன்னா, மகர ராசின்னு சொல்கிறது காலபுருஷ தத்துவத்தினுடைய 10வது ராசி, ஜீவன ராசி. அதுபோல் அந்த இடத்துல வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் அவிட்டம். இதில் இந்த திருவோண நட்சத்திரம் சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தினுடைய 22வது நட்சத்திரமாக வரும். இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய கேள்விகள், நிறைய சிந்தனைகள் இதெல்லாம் இருக்கும். இயற்கையிலே கொஞ்சம் ஆற்றல் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஆற்றல் கொண்டவர்களாக, அதாவது இயற்கையிலேயே ஒரு புத்திசாலியா, அறிவாளியா, ஒரு தொழில், கைத்தொழில், ஒரு கலை, ஒரு வித்தை, இதை கைவர பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் போராடி சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க, கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதனால் எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு ஏன் எதற்குன்ற கேள்வி வரும். தெரிஞ்சுக்கிட்டு அதை ரொம்ப நல்லா செய்யலாமே, தெரியாமல் யாரோ சொன்னதை அப்படியே ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுறதை விட தெரிஞ்சுட்டு நம்ம செய்யும்போது இன்னும் நல்லா செய்யலாமேன்ற எண்ணம்லாம் உங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த கேள்வியெலாம் வருது. எப்படி வந்தாலும் 5ஆம் இடத்துல குரு வரும்போது பலன்களை தருவார். அதுக்கான காரணம் என்னென்னா, 5ஆம் இடத்திற்கு வரும்போது அவர் பார்க்கக்கூடிய வீடுகளை பாருங்கள். 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், 11 லாப ஆதாயஸ்தானம், 1 ராசி. அப்போ இதெல்லாம் அவர் பார்க்கறதுனால தான் இந்த வீட்டுக்கு வந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு காரணம், இன்னும் பல காரணம் இருக்குது. சரியா? அதே போல் 5ஆம் இடம் திரிகோணஸ்தானம், அவர் ஒரு சுபர், அதனால் நம்ம சொல்கிறோம். அப்புறம் ராசியில் நீச்சமடையக்கூடிய கிரகம், அதனால் அவர் ராசியை விட்டு வெளில போயிட்டாலே உங்களுக்கு நல்லது தான், அப்படியாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் எப்படி பார்த்தாலும் குரு பகவான் 5இல் இருக்கும்போது பலனை தருவார். என்ன பலனை தருவார்? அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை ஏற்படுத்துவார். நல்ல புத்திசாலித்தனம், நல்ல கல்வி, அப்படி இருந்தும் கூட அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கலனா இப்போ கிடைக்கிறது. படித்து உங்களுடைய எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுறது, சர்டிஃபிகேட் வாங்கிறது, அதுக்கான வேலை கிடைக்கிறது, சொந்த காலில் நிற்கிறது. பிறரை அண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காது. சொந்த காலில் நிற்கணும், நாம் உழைச்சி பாடுபட்டு நம்முடைய பொருள்னு சொல்லி அதை கொண்டு வாழணும், அதை கொண்டு ஜீவிக்கணும். நமக்கு பூர்வீக சொத்தே இருந்தாலும் கூட நாம் ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அப்புறம் 5இல் இருக்கும்போது உங்களுக்கு குழந்தைகள், புத்திர பேர் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை இருந்தால் அதை இப்போ சரியாகும். ஏன்னா ராசியில் குரு பகவான் நீச்சமாகக்கூடிய நிலை இருக்கிறது. அதனால் மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனும் பலமாக இல்லை ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் புத்திர பேர் சம்பந்தமான தடை, தாமதம், தோஷம் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது. அப்படி இருந்தவர்களுக்கு அந்த விஷயம் எப்போ சரியாகும். பிள்ளைகளால் சந்தோஷம், நல்லது, பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வீங்க, இதெல்லாம் நடக்கும். அதுபோல் ஆன்மீக ஈடுபாடு நல்லா உங்களுக்கு ஏற்படும். குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்யலாம். குலதெய்வம் தெரிந்து கொள்ள முடியாதவர்கள் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதுலேயும் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் இப்போ தெரிஞ்சிடும். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள். அதுபோல் யூகித்து ஒரு காரியம் செய்து பலனடைய வேண்டிய துறையில் இருக்கக்கூடியவர்கள் பலனை பெறுவீங்க. இப்போ நீங்கள்
அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக எதையும் அதிகமாக செஞ்சிடக்கூடாது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். 7ரை சனி காலம்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ராசிக்கு அதிபதியாகவே இருந்தாலும் கூட தனஸ்தானத்தில் இருக்கார். அதனால் நீங்கள் வந்துட்டு சிந்தித்து கெஸ் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நீங்கள் யூகித்து அறியக்கூடிய விஷயங்களில் பலனை அடையக்கூடிய அம்சம் இருக்கிறது. இதெல்லாம் குரு பகவான் 5ல் இருக்கும்போது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். அதே போல் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. பிள்ளைகள் பருவ வயதில் இருக்கிறாங்க, இளைஞர்கள் வாலிபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது 5ஆம் இடத்துல குரு இருக்கார். அது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறது. அதனால் பிள்ளைகளுக்கு வந்து தீய பழக்கம், சகவாசங்கள், தொடர்புகள்லாம் வந்துடக்கூடாது. அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலை இப்போ இருக்குது. இப்போது அந்த 5ஆம் இடம் தான் சுக்கிரனுடைய வீடு. உங்கள் பிள்ளைகள் வந்து இளைஞர்கள் அளவில் இருக்கிறாங்க அந்த வயதில். அப்போ சுக்கிர திசையே அவங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கவனமாக இருக்கணும். ராகு திசை நடக்குது அப்படின்னு சொன்னால் கவனமாக இருக்கணும். இதுபோல் பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதுமானது. அப்போ குருவுடைய பார்வைகளுக்கு வந்துடலாம். அவர் வந்து 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறார். அற்புதமான பலன். அப்போ உயர்கல்வி சிறப்பாக இருக்கும், பயணங்கள் நல்லா இருக்கும், நீண்ட தூர பிரயாணங்கள் செய்ய முடியும், வெளிநாடு போக முடியும். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு பிரச்சனைலாம் இருந்தால் அதெல்லாம் சரியாக போயிடும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ராசிக்கு அதிபதி சனி, சூரியன் வந்து தந்தை பித்திருக்காரகன் அஷ்டமாதிபதியாக இருக்கார். அதனால் இயற்கையிலேயே உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு இருந்தாலும் இப்போ குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால சரியாயிடும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கேர் எடுத்துகிட்டு பார்த்துட்டு மருத்துவமனையெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு சரி பண்ணிடுவீங்க. இந்த விஷயம் நல்லா இருக்குது. அதுபோல் ஹையர் ஸ்டடீஸ் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் ஒரு 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 விஷயத்தை கையில் எடுத்து அதை வந்து செய்து காட்டணும் அப்படின்னு ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டீங்க. ஒரு ஒரு விஷயம் உங்கள் வேலை நிமித்தமாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை வந்து இப்போ நல்லபடியாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அதனால் பெயர் புகழ் உங்களுக்கு பணம் பொருள் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். அப்புறம் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷம், நிம்மதி, லாபம், பண வரவு, ஆடை ஆபரணம், பொன் பொருள் சேர்க்கை, வாகன யோகம், உல்லாச பயணங்கள், அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ ஏற்படும். ஏன்னா குரு சுக்கிரன் வீட்டில் இருக்கார். 11ஆம் இடம் சொல்கிறது ஒரு ஜல ராசியாக இருக்கிறது, நீர் ராசியாக இருக்கிறது. அதனால் நீங்கள் வழக்கமான ரொட்டீன் ஒர்க்கை வந்து பிரேக் பண்ணி ஒரு 5 நாள் ஒரு வாரம் ஒரு ட்ரிப் வந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக குடும்ப நபர்கள் கேட்டுட்டு இருந்தால் இப்போ பிளான் பண்ணலாம். அதை உங்களால் செஞ்சுட்டு வர முடியும். நீங்களும் சந்தோஷமாக இருந்து குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும். நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் இது போல் ஒரு கோவில் யாத்திரைலாம் போயிட்டு வரணும், எல்லோரும் சேர்ந்து நீங்கள் ஒரு ட்ரிப் போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கூட இப்போது செய்ய முடியும். அப்படி 11ல் குரு பார்வை விழுறதுனால உங்களுக்கு வந்து அது 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால சந்தோஷம், நல்லது நடக்கும். ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கை பிரிவு முறிவு ஏற்பட்டு 2வது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தால் இப்போ அதற்கான வரன் கிடைக்கும். 2வது திருமணம் நடக்கும். திருமணமாகி ஏற்கனவே பிரிந்தவர்கள், வாழ்க்கை துணை பிரிந்தவர்களோ இழந்தவர்களோ இப்போ மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தால் அவர்களுக்கு அதற்குண்டான அம்சம் வந்து சாதகமாக இருக்கிறது. அப்புறம் குரு பகவான் ராசியை பார்க்குறார். ராசியை குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து குறிப்பாக ஆரோக்கிய பிரச்சனை இருந்தால் சரியாகும். அதுபோல் ராசியை குரு பகவான் பார்க்கும்போது ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருந்து விட முடியாமல் இருந்தால் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம். 100% கட்டாயம் விட முடியும். அதுக்கு நான் கேரண்டி. எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுடைய ராசிநாதன் சனியாக இருக்கார். அப்படி சனி இருக்கும்போது இந்த இடத்துல குரு வந்து நீச்சமாவார், செவ்வாய் வந்து உச்சமாவார். செவ்வாய் யார்? நீங்கள் வந்து சரராசி. சரராசிக்கு செவ்வாய் வந்து 11ஆம் இடத்து பாதகாதிபதி. அவர் வந்து ராசியில் உச்சமடைவார். அப்போது பாதகாதிபதி உச்சமடையும் போது நல்ல பண்புகளுக்கு உண்டான ஒழுக்கத்திற்கு உண்டான குரு நீச்சமாயிடுவார். அதனால் உங்களுக்கு வந்து தீய பழக்கம் ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா போகிறது கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் உங்களோட ராசிக்கு சுக்கிரன் வந்து முழுமையான பவரை கொடுத்துருவார். 5-10க்கு அதிபதி, முழுமையான யோகாதிபதி. அப்போ உங்களால் ஒன்ஸ் தீய பழக்கம் வந்துடுச்சுன்னா விட முடியாது, கஷ்டம். இப்போ குரு பகவான் இந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களால் அந்த பழக்கத்தை விட முடியும். அப்புறம் 9ஆம் இடத்துல ஒரு பாக்கியஸ்தானத்தில் தர்மஸ்தானத்தில் ஆன்மீக கிரகமாக இருக்கக்கூடிய கேது இருக்கார். இந்த குருவாகப்பட்டவர் கேதுவை பார்க்குறார். குரு கேது வந்து தொடர்பு கொள்ளும்போது ஆன்மீக ஈடுபாடு வரும். இது போல் கெட்ட பழக்கமோ விரக்தி வெறுப்பு தீய எண்ணங்களோ மிகப்பெரிய அளவில் நெகட்டிவ் தாட்ஸ் தீய எண்ணங்களோ எதிர்மறை எண்ணங்களோ இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய அம்சம் இருக்கும். அதனால் தீய பழக்கம் இருந்து இப்போ நீங்கள் விடணும்னு முயற்சி பண்ணால் அது உங்களுக்கு சாத்தியம், முடியும். அதை விட்டுடுவீங்க. இது வந்து குரு ராசியை பார்க்குறதுக்கு உண்டான பலன். ஆரோக்கியம் மனநலம் நன்றாக இருக்கும், நல்ல பெயர் எடுப்பீங்க, நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு சாத்தியமாகும், செல்வத்தை சேர்க்க முடியும். இதெல்லாம் வந்து குரு பார்வையுடைய பலன்.
5ல் இருக்கிறதுனால நல்லது தான், இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை அறிவுறுத்தியாச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து திருவோணம், உங்களுடைய ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இதில் உத்திராடம் முழுக்க இருக்கும். அது அந்த நாளில் தான் குரு பயிற்சி ஆகிறார். பயிற்சி ஆகும்போது ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் நீங்கள் சிரவண விரதத்தை உங்களால் அனுஷ்டிக்க முடியும்னு சொன்னால் நீங்கள் அதை செய்யுங்க. விரதம் முடியலைன்னா கூட அன்றைய நாளில் வழிபாடு செய்யுங்க, நல்ல பலன்கள் ஏற்படும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.